அதனால இன்னைக்கு என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சுக்கலீங்கன்னா, இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பது. யாரோ ஒரு பேர் 2 பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லை. நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிரசன்டிங் அ பட்ஜெட். ஸோ இட் இஸ் நாட் மேக்கிங் அ பட்ஜெட். ஸோ பார்லிமெண்ட்ல அவங்க பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க. அப்ப இந்த பட்ஜெட்டை யாரு உருவாக்குனது? ஸோ ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்னாங்க, இங்க பாருங்க நான் போட்டோவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காமிச்சாங்க. இவர்கள் எல்லாம் தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க. ஸோ இந்த போட்டோவை பாருங்க, இதுல ஓபிசியை காணா, நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளை காணா, இவங்களை காணா, அவங்களை காணா, பெரிய பிரச்சனை பண்ண போறேன், சக்கரவியூவை நான் உடைச்சே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் 2 விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான். காரணம், 48 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட். அந்த 48 லட்சம் கோடி, இந்த பட்ஜெட்ல மிக முக்கியம் என்னன்னா வருமானம். இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம். அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதை பல பேர் பல ப்ராசஸ் இன்ட்ராக்ஷன்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்துல போகுது. ஒரு மினிஸ்ட்ரியும் டிமாண்ட் வைப்பாங்க, ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க, அதெல்லாம் போகும். சிஐஐ வைப்பாங்க. நம்ம போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜஷன் நாம கொடுக்குறோம், கட்சி சார்பா பொதுமக்கள் கொடுக்குறீங்க. அதெல்லாம் போன பிறகு அது பல லெவல்ல டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட்டுன்னு ஒன்று உருவாகி அதை பிரசன்ட் பண்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அது காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் நினைச்சிட்டார். அதாவது ஒரு 4 பேர் உட்கார்ந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போலதான் பட்ஜெட்டை செய்வாங்களான்னு இருக்கு. 4 பேர் உட்கார்ந்து அல்வா சாப்பிட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு. இரண்டாவது, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினாங்க, நான் ரிசர்வேஷனை அப்போஸ் பண்றேன், ரிசர்வேஷன் வந்துட்டாவே குவாலிட்டி வராது அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டர்ல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறார். அவருடைய தந்தையார் ராகுல் காந்தியுடைய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை எதிர்த்தார். காரணம், மண்டல் கமிஷனை கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் ஓபன் அப் அ கேன் ஆஃப் வார்ம்ஸ் அப்படின்னா. மண்டல் கமிஷன் அறிக்கையை மட்டும் ஏத்துக்கிட்டோம்னா ஒரு புழு இருக்கக்கூடிய டப்பாவை திறந்து விட்டுருவீங்க, இதெல்லாம் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை கெடுத்து விடும், ரிசர்வேஷனா கொடுக்கக்கூடாது. இது ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்துல 2 நபர்கள் ஒருவர் ரிசர்வேஷன் நேரடியாக எதிர்த்தாங்க, ஒருத்தவங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டையே சமர்ப்பிக்க கூடாது. அதற்கு பிறகு விபி சிங் ஐயா வந்து அதை சமர்ப்பிச்சாங்க. எல்லோருக்கும் தெரியும் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் யார் காலத்துல உருவாச்சு, அது யாரை கொண்டு வந்தாங்க, எதற்காக காங்கிரஸ் கட்சி அதை தாக்கல் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அது வந்த பிறகுதான் முதலா ஓபிசி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெக்ரூட் ஆகலாம் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு. ஸோ மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், அதாவது இதற்கு முன்பு உருவான, உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1989 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. 91-92 ரிசர்வேஷன் ஆரம்பிக்குது. ரிசர்வேஷன்ல முதலா ஓபிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க 92-93 செலக்ஷன் ஆவாங்க, 2 வருஷம் ட்ரைனிங் போவாங்க, 95 ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வரும். அவங்க செக்ரட்டரியா எப்ப வந்திருப்பாங்க, ஓபிசி அப்படின்னு எப்ப வந்திருப்பாங்கன்னா 2015 தான் செக்ரட்டரியே ஆரம்பிச்சிருக்கும். 2020 தான் செக்ரட்டரி ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா செக்ரட்டரியாக போவாங்க அவங்க 25 வருஷம் அவங்க கிராஸ் பண்ணியிருக்கணும். அப்ப இது எப்ப ஓபிசி ரிசர்வேஷன் இந்தியாவில் வந்துச்சு, மண்டல் கமிஷன் ரிஃபார்ம் வந்த பிறகு. அது வந்த பிறகுதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஓபிசிங்கிற முத்திரை கொடுக்க முடியும். அதற்கு முன்னாடி ஓபிசி அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் ஓபிசிங்கிறத கேப்சர் பண்ணாத ஃபார்ம், எந்த ஃபார்ம்லயும் அவங்க கிளாஸ் கேட்க மாட்டாங்க, ஓபிசின்னு கேட்க மாட்டாங்க, ஜென்ரலா எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டான்னு கேட்பாங்க. ஓபிசி என்பது வந்ததே 90 ஆரம்ப காலத்துல. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசுல போய் நீங்க செக்ரட்டரி ஒரு கூகுள் டேட்டா பேஸ் எடுத்து செக் பண்ணி, அல்லது நம்ம டிஓபிடி போர்ட்டல்ல போய் ஓபிசி அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிப்பதே 92-93 பேட்ச்ல இருந்து ஆரம்பிக்கும். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்ப வந்துச்சு, அதுக்கு அடுத்தது யார், அது தாமதமாக ஏன் வந்தது, அதன் பிறகு எப்ப இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல இது ஆரம்பிச்சது, அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும், 25 ஆண்டுகள் வேண்டும். அதுவும் மத்திய அரசுல நீங்க ஒரு உயரிய பொறுப்புல போய் உட்கார்றீங்கன்னா அந்த பேட்ச்ல சீனியர் மோஸ்டா இருப்பாங்க, பேட்சினுடைய முதல் 4-5 போஸ்ட்ல இருப்பாங்க. இது எல்லா மக்கள் முன்னாடி குழப்பி ஒரு பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன், மக்கள் அதை கேட்பார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது துரதிர்ஷ்டம்.